நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். மைவித்ரேட்ஸ் யூசர்ஸுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட் இப்போ எல்லாருக்குமே அடித்து நொறுக்கிற மாதிரி பேக் டு ஃபார்ம் கொடுத்து நம்மளுடைய குருஜி ஐயா அவர்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலாக அவர் எதனால அந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா, அவர் ஓப்பன் பண்ண மொதல் விஷயத்தமாக ஒன்று சொல்லியிருந்தாருங்க. என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மிக முக்கியமான தூண்கள் ஊடகம். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ வந்து கடந்த லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியா நியூஸ் சமுதாயத்தில் என்ன நடக்குது, தேவையில்லாமல் அவதூறான ஒரு பொய் வழக்கெல்லாம் தேவையில்லாமல் இந்த மாதிரி மைவித்ரேட்ஸை பற்றி ஒரு நல்லா போயின்ற நிறுவனத்தை மேலே தேவையில்லாமல் வந்து ஒரு பொய் வழக்கான கேஸ் போட்டு இன்றைக்கி வந்து எம்டி சார் அதாவது அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு வந்துச்சுன்னா, ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஊடகம். தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து பொய்யெல்லாம் பேசுகிறீங்க, வாங்க நேருக்கு நேர்க்கும் ப்ரூஃபோடு வந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சவாலாக பேசியிருந்தாருங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து நான் கிளிப்பில் கூட ஆட் பண்ணுறேன், நீங்களே பார்ப்பீங்க. யாரெல்லாம் ஆதாரத்தோட பேசுகிறாங்க, நானும் ஒரு இந்திய பிரஜை. ஸோ சேனல் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ வந்து நீங்கள் யாரை ஒன்றா பேசுங்க, சின்ன யூடியூபர்ஸ், மீடியா, சோசியல் மீடியா, நியூஸில் யாரை ஒன்றாலும் பேசுங்க, பட் அதுக்கான ஆதாரத்தோடு நீங்கள் வந்து பேசுங்க. நானும் வந்து ஆதாரத்தோடு பேசுகிறேன், நீங்கள் வந்து என்ன கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக பேசியிருந்தார். பட் இது வந்து மைவித்ரேட்ஸுக்கு மட்டுமான்னு கிடையாது. அதாவது இந்தியாவில் சமுதாயத்தில் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் தேவையில்லாமல் நிறைய இப்போ வர காலகட்டத்தில் அவங்களுடைய வியூஸு கோசம் என்ன வேணா அவங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க. பட் நீங்க என்ன வேணா பேசுங்க, ஆதாரத்தோட பேசுங்க. கருத்துரிமை இருக்குது, நியாயத்தின் பக்கம், உண்மையின் பக்கம், ஆதாரங்களின் பக்கம் அப்படின்ற மாதிரி வேற லெவலில் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வர காலகட்டத்தில் சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியலங்க, என்ன வேணா பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் தேவையில்லாமல் என்ன வேணாலும் மக்கள் எல்லாம் ஒரு பொய்யான அவதூறு வந்து பரப்பி ஸ்ப்ரெட் ஆக்கி விட்றாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு நோக்கத்தோடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குருஜி ஐயா யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு பக்கத்தில் மைவித்ரேட்ஸ் யூசர்ஸுக்கு மிக மகிழ்ச்சியாகவே இருக்குது. ஆக்சுவலாக ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒட்டுமொத்தமாக மைவித்ரேட்ஸுக்காக யூடியூப் சேனலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ சமுதாயத்தில் அதாவது இந்தியாவில் நாட்டில் என்னென்னலாம் நடக்குது எல்லா விஷயத்த வந்து அவர் போடுற மாதிரி நேருக்கு நேரு ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தோட தான் அந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆதாரங்களை கொண்டு வாங்க, நீங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு வாய் வழியாக இல்ல. சமுதாயத்தில் ஊடகத்துறை சிறப்பாக நடத்தும் வரை என்னுடைய போராட்டம் நடந்தே தீரும். அதாவது தேவையில்லாத ஒரு பொய் அவதாரத்தை பரப்புவர்களுக்கு என்னுடைய ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்ற மாதிரி வேற லெவலில் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி வீடியோ வந்து போட்டிருந்தாருங்க. ஸோ இனிமே யார் பேசினாலும் ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்ற மாதிரி தில்லாக வந்து பேசினார். ஏற்படுத்தி கொள்ளுறதுக்கு ஒரு நம்பிக்கைன்ற மாதிரி வேற லெவலில் அவர் பேசியிருந்தாருங்க. பேசும் போது ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்ற மாதிரி பேக் டு ஃபார்ம் கம்பேக் கொடுத்து நம்மளுடைய குருஜி ஐயா யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்னும் மைவித்ரேட்ஸ் யூசர்ஸுக்கு ஒரு அடித்து நொறுக்கிற மாதிரி ஒரு வீடியோவை ஸ்ப்ரெட் ஆக்கியிருந்தாலும் சோசியல் மீடியாவில் அது ஒட்டு மொத்தமாக அடித்து நொறுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய குருஜி ஐயா தான். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியிருந்தா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்க வந்து ஏமாத்துறாங்க, ஃப்ராடு வேலை பண்ணுறாங்கன்னா கன்ஃபார்ம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் எல்லா நியூஸ் சேனல்லையும் சொல்கிறாங்க, நேற்று கூட சொல்கிறாங்க மைவித்ரேட்ஸ் யூசர்ஸ் முடக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்களாண்டி ஆப் வந்து க்ளோஸ் ஆச்சு. அப்பயும் ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. பட் அந்த ஆப்பில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும், அது ஒரு நியூ யூசர்ஸ்லாம் யாருமே உள்ளே வர முடியாதாமா. பட் அப்படியும் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லோரும் உள்ளே வந்து தான் இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் அமௌண்ட் போயிட்டு தான் இருந்தது. நேற்றுக்கு வித்ட்ரா போட்டவங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகி தான் இருந்தது. நம்ம ஆளுங்க இதை தெரியாமல் என்னென்னவோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க கமெண்ட் பாக்ஸில். ஓகே விடுங்க, அப்பா முடிஞ்சு போச்சு, சந்தோஷமாக பேசுகிறாங்க. பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மைவித்ரேட்ஸ் ஆப் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. பட் வித்ட்ரா போட்டவங்களுக்கு எல்லாருக்கும் அமௌண்ட்டு போயிட்டு தான் இருந்திருக்கு. அந்த கேப்ஸு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக சூப்பராக வந்து ஆப் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பட் நியூஸில் சொல்கிறாங்க ரைட்டு அப்படின்ற மாதிரி மறுநாள் பார்த்திங்கன்னா அதாவது வழக்கம் போல் நிறுவனம் மைவித்ரேட்ஸ் தொடங்கும் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து சொல்கிறாங்க. பட் க்ளோஸ் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அது எப்பயும் போல் வழக்கம் போல் போயிட்டு தான் இருக்குது. போயிருந்த ஒரு கட்டத்தில் சரிப்பட்டு வராதுன்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு பேக் டு ஃபார்ம் கம்பேக்
ஃபீட்பேக் கொடுத்து நம்மளுடைய குருஜி ஐயா அவர்கள் திரும்ப வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த கட்டமாக அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணிருந்து பார்ப்போம் நண்பா. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இது போலலாம் தேவையில்லாமல் ஒரு அவதூறான பொய்யெல்லாம் பேசிகிட்ருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நம்மளுடைய குருஜி ஐயா வேறு லெவலில் வந்து என்ட்ரி ஆகிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நண்பா. அப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றது அப்டேட்டை வந்து நான் குயிக்காக வந்து அப்டேட் பண்ணுவேன். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நண்பா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை. சீ நண்பா. பை.